ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another brand new வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா கிராணி தான். ஸோ இதோட நான் ஃபஸ்ட்டாக எப்படி சொல்கிறது ஓகே, இந்த கேம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிடுறேன். அதாவது இதாக இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா சொட்ட கிழவி, இந்த கிழவிக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சாகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரும் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க டிஸ்பிளே கொடுத்து உள்ளே வந்தாங்க டே 1. ஓகே, உள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டானுங்க. எங்கே இருக்கோம்? ஆமாம், நம்ம இது என்ன இடம் இது? இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. ஓகே இரும்பி பார்த்தோம்னா. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க வீடியோவை. சூப்பராக இருக்குங்க கைஸ். ஓகே, ஸோ இதை திறந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி லேவதி சாஷா இப்போ தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு வெளியே போட்டாங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ணுறோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே. ஓகே, போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்து போகிறேன். ஓகே, இதுக்குள்ள எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, உருப்படாதது. ஓகே, புக் இருக்குது. எதுக்கு இது? யாருக்கு தெரியும் என்ன புக்காக இருக்கும்? சயின்ஸு புக்கா, மேத்ஸு புக்கா? யாருக்கு தெரியாது. ஓ, தெரியாமல் தட்டி விட்டேன். இப்போ வருமே அந்த சொட்ட கிளவி வந்துடுவானா? ஓகே, நான் சின்ன வேலை முடிக்கணும். வந்துடாத கிளவி வராத. அட சே, நல்ல நேரம் வந்துருச்சு. அட்டி பழமாக வந்துப்பா. ஏன் இப்படி அடிச்சுட்டி? இப்போ தானே கேமுக்குள்ளே வந்தேன், அதுக்கடியில் கொண்டுருச்சு. ஓகே, என்ன இருட்டாகவே இருக்குது. ஓகே, 2வது டே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே 2வது டேக்கு அனுப்பி வச்சிருச்சு அந்த சொட்ட கிளவி. இன்றைக்கி அதை அடித்து கொள்கிறேன். ஆக்சுவலாக அடித்து கொள்றதுக்கு நம்மளுக்கு நிறைய திங்ஸ் தேவை. அதை தேடி போகிறதுக்கு எனக்கு தைரியம் தேவை. அதான் இல்லையே, என்ன பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன உளுந்த மாதிரியே கிடக்குது எல்லா சாமானும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம இந்த கதவை திறந்து, ஓகேவா, இதே ஃபஸ்ட்டு கீழே போட்டுடலாம். ஓகே, கீழே போட்டு அந்த கிராணி இங்கே வர வைக்கலாம் கைஸ். ஏன்னா வர வச்சு நம்ம அது போகிற வழியால் நம்ம போகாமல் நம்ம வேறு வழியால் போனால் ஓகே தானே? ஓகேவா, எப்படி என் ஐடியா? என்ன எழவி அது? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இந்த கிராணி வருது. ஓகே, நான் வந்து குருட்டு கிளவி உன் கண்ணு முன்னாடி தான் நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு கண் தெரியலை பார்த்தியா? இதுக்குள்ள சாடை கட்டி பார்த்தா போதும், என் கண் வழங்க போகுது, முகம் வழங்க போகுது. என் அழகான முகம் சும்மா சொன்னேன். ஓகே, போயிடுச்சு. என்ன அன்னைக்கு போகுது போயிடுச்சா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? ஓப்பன் பண்ணியாச்சு. கிளவி போயிட்டியா? எங்கிட்ட போகிற? அதை பார்த்தீங்களா? மண்டை வழங்கு. அது மண்டையில் லைட் வெளிச்சம் பட்டி இங்கே ரீஃப்ளெக்ஸ் ஆகுது. எப்படி சூப்பராக இருக்குது. மண்டை வழுக்கு மண்டை மாதிரி இருக்குது, இளநி மாதிரி. சூப்பராக இருக்குது. ஸோ எங்கே போகுது? ஏன் நின்று போகாமல் போவேன் நீ? ஓகே, போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்ரூம் சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா கீழே போகிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு. அதான் சொன்னேனே, ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் தைரியம் இல்லைன்னு. பாத்ரூம் சைட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகே, என்ன இது கழுவாமல் அப்படியே கிடக்குது? கழுவாமல் வச்சுருப்பா கிராணி. சரி, நாத்த போனால் எடுக்குது. ஓகே, ஏன் சாத்திக்கிட்டு இருக்கானே? இப்போ வரும் பாருங்க சொட்ட கேள்வி. நான் சொல்லலை எப்படின்னா சத்தம் கேட்டுது கைஸ். ஸோ நான் கேம் ப்ளே பண்ணும்போது சத்தம் கேட்டுது, ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது சத்தம் கேட்கல. ஏன்னா தெரியலை. போகுது கிளவி, கதவை சாத்திட்டு போ. நல்ல பழக்கம் கிடையாது இதெல்லாம். ஓகே, இருந்த பொருளை இருந்த மாதிரி வைக்கணும். கதவை சாத்திட்டு போயிடுமாண்டியா? போயிடுச்சா? எனக்கு வேறு டவுட்டாகவே இருக்குதே. பயமாகவும் இருக்குது, டவுட்டாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ணி போயிடலாமா? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? ஓகே, இப்படி போயாச்சு. அதான் நான் பார்த்தேன் என்ன பண்ணிடுவாங்க எனக்கு கேட்கும்போதே தெரியும். கிராணி விட்டு அடி மறுபடியும். பார்த்தியா, கக்கூசுக்குள்ளே வச்சு கொள்றல. திகில் படத்தில் வர மாதிரி இருக்குது. கக்கூசுக்குள்ளே வச்சு அடித்து கொள்றானுங்க. ஓகே, அதுக்கடையில் டே தெரியா? இப்போ தான் என் கேமுக்குள்ளே வந்தேன். என்ன பண்ணுறது, நமக்கு தைரியம் இல்லை. ஓகே, அதே இடம் புதுசாக ஏதாவது இடத்துல இறக்கி விட்டாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் தப்பிச்சு விளையாடிடலாம். இது ஒரே இடத்துல மறுபடியும் இறக்கி விட்டா நாங்கள் எப்படி போகிறது? ஐயா, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? மறுபடியும் அந்த கிராணியத்தை செதுரு போகணும். நான் டோரை திறந்து போகணும்னு பார்த்தேன், ஆனால் பயமாக இருக்குது. திறந்த உடனே வந்து நீங்கள் அடிக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை கீழே போட்டு கவனத்தை செதற விட்டு அப்படி சொல்லிட்டு நான் தான் அடி வாங்குவேன் எப்படி? ஓகே, ஸோ டோர் ஓப்பன் பண்ணி வா. கிராணி எங்கே இருக்க நீ? வா நீ, இங்கே வா நீ. படம் வந்துச்சு. அதான் நான் பார்த்தேன்.
ஏய் உன் கண்ணு முன்னாடி இருக்கிறேன், முன்னாடி பார்க்காம அங்கே இங்கே பார்க்குற, என்னதான் பார்க்குற நீ? பார்த்து என்ன தான் கிளியர் புரிய. ஆமாம் போகுது. போயிச்சா இல்லை ஃபுல்லாக போடுங்க. முண்டு மண்டையை அடிக்க நிற்க வேண்டியதான் நீங்கள் பூரா. ஏன்னா அந்த மண்டையை ஆட்டுறதோ எனக்கு என்ன தெரியல. போயிச்சாப்பா, என்னப்பா தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா அதான் நிற்கிது போகலை. திரும்பிட்டு வருது கைஸ். நான் சத்தமாக காட்டினேண்ணா. ஏய் அங்கே என்ன போகிறேன்? அங்கே என்ன இருக்குது கிராணி? ஏய் கிராணி அங்கே என்ன பண்ணுற? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஏதோ ட்ராப் வைக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படித்தான் நினைக்கிறேன். சான்ஸ் இருக்கு, சொல்ல முடியாது. போனி ஏங்கடி அப்பாடா போயிடுச்சு. குயிக்கின்னு போக்குறானி, ஃபாஸ்ட் மூவ். அப்பாடா போயிடுச்சு. அது சும்மா பேசாமல் போகுதுன்னா ஏதோ வில்லங்க பண்ணி வச்சுட்டு தான் போய்க்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ட்ராப் தான் வச்சுருக்கணும். வருதா திடீர்னு டப்பட வரும் கைஸ், சொல்ல முடியாது. ஓகே பட்ட கிளவி அப்பாடா போயிடுச்சு. ஓகே கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கீழே போய் பார்க்கலாம். கிளவி நினச்சேன், பின்னாடி சத்தம் கேட்கும் போதே நினச்சேன் அடிதான் உணவு போகுது. அதான் என்ன பண்ணுறது, அடிச்சிருச்சே. ஓகே டே 4 அது இப்போ தானே கேமுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு திங்ஸ் எடுத்ததான் ஏன்னா அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணனா ஒன்றுமே பண்ணது கிடையாது. வந்தோடனே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எனக்கு கன்று மட்டும் கிடைச்சிது வை, உனக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். என்ன கிடைக்க மாட்டேங்குது, அதான் பயமாக இருக்குது. நமக்கு தான் தைரியம் இல்லை. ஓகே திறக்க வேணாம் ஃபஸ்ட்டு அது கவனத்தை சிதற விட்டுரும். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படி சொல்லிட்டு நான் தான் அடி வாங்குறேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு விளையாட தெரியாது கைஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஸோ ப்ளே பண்ணியிருக்கேன், அது எப்படின்னா சொல்லுவேன். அதாவது டெக் மோட் பண்ணி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கிராணி ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்படி தான் விளாடுருக்கேன். பட் இப்படி விளாடுறது கிடையாது. அதான் அடிமையில் அடியாக வருது. கிராணி போனியா போயிடுச்சு. இன்னும் எங்கிட்டு போயிடுச்சு? எங்கிட்டு போனால் நீ போயிட்டியா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? படியால் இறங்கி போனாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடலாம். போயிடுச்சா இல்லையான்னு. ஏய் உன்னை யாரும் அங்கிட்டு போச்சுன்னது, இங்கே வா, வந்து திரும்பி இங்கிட்டு போ. எங்கே கிட்டத்தில் தான் நிற்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கதைக்கிற சவுண்ட் கேட்குது. ஹாய் சி ஆகாமே, ஹாய் சி காட்டுவேன். ஓ நின்று கிருவி என்னது தான் பார்க்குறதே தெரியாது. அதான் கீழே உழுந்து கிடக்கல, குனிஞ்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. போயிடுச்சு. அப்பாடா நான் நினச்ச மாதிரி கீழே போகுது, படியாலேயே போகுது. போயிடுப்பா, போயிடு ஃபுல்லாக போயிடுச்சா? மண்டை தெரியல, அப்பயே வணங்கிடுச்சு போயிடுச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா அந்த அன்னைக்கு இது மண்டை தெரியுது. கிராணி சீக்கிரமாக போ. கிராணி சீக்கிரமாக போ. என்ன பண்ணுற நீ அங்கே? நீ ஆக்சுவலாக டிராஃபிக் தான் நினைக்கிறேன். ஏய் என்ன திரும்பிட்டு வருதா இல்லைன்னா போதா? போயிடுச்சா ராணி அப்பாடா போயிடுச்சு. ஓகே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்களா? அதான் நான் பார்த்தேன், என்னடா அமைதியாக இருக்கேன்னு. அமைதியாவது இருக்கிறதாவது, அங்கே பார்த்தா ட்ராப் வச்சுருக்கு. ஓகே இந்த வழியாக கட்டிலுக்குள்ள வந்து இந்த வழியாக வரும். யார் நாங்கள் ப்ரோ பிளேயர்ப்பா, சும்மா சொன்னேன். அடி மேலே அடியாக விழுதுட்டு இருக்கு. தேவையில்லாத பொருள்லாம் இருக்குது. ஒன்று திறந்தா தேவையில்லாத பொருள் இருக்குது, இல்லைன்னா ஒரு பொருளுமே கிடையாது. இப்போ நான் போட்ட சத்தம்லாம் கேட்டுக்கிறேன், நீ வருமானு நினைக்கிறேன். எஸ்கேப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டியதாக கிடக்கு. இது வேறு அடி மேலே அடி விழுந்து நொண்டி நடக்க வேண்டியதாக கிடக்கு. ஓகே இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்காப்பா? என்னப்பா ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஒன்றுமில்லாத அந்த குப்பையை நான் இங்கே வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது மாளிகை கைஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்க. குப்பை மாளிகை எப்படி நல்லா இருக்கா? ஓகே A few moments later. ஓகே வெளியே போயிடலாம், வேறு வழி என்ன பண்ணுறது? ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, வெளியே போயிடலாம். ஓகே இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளே என்ன இது கார்கி. ஓகே நான் என்ன எஸ்கேப் பண்ணுறேன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கே தெரியாது. கார் கிடச்சா காரு, டோர் கிடச்சா டோரு, ஏதாவது ஒன்று. ஓகே ஸோ இதுக்குள்ளே ஏதாவது இருக்காப்பா? என்ன ஒன்றும் இல்லை. ஓகே அங்கே ஒரு டோர் இருக்குது எனக்கு தெரியும், பட் அப்புறமா வந்து திறந்து போடுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் பார்த்துக்கோம். கிராணி நான் அந்த தகரத்தை தள்ளி விட்றேன் பாருங்கள். இந்த சத்தம் கேட்டு எனக்கு கிராணி கீழே வரும்.
ஓ கிராணி வா. ஓ கிராணி எங்கே இருக்க நீ? என்ன பாட்டு படிக்கிற? ஏய் அதான் இங்கே கீழே இருக்க சத்தம் போட்டல வா. அதான் தான் வந்துருச்சு பார்த்தீங்களா? கிராணி என்னத்த தர்ற? என்னப்பா தர்ற? என்னையா தர்ற? ஓகே ஓகே ஏதோ தேடிட்டு இருக்குது. பணம் திரும்பிட்டு போகுது. போயிடுச்சா? போகிறதுக்கு வேறு பயமாக இருக்குது. என்ன அசால்ட்டாக சும்மா போகுது? அசால்ட்டாக போனால் ஏதோ அர்த்தம் இருக்குது, என்னென்னா தெரியல. ஓகே கீழே போய் பார்த்துலாம். கீழே தான் கார் இருக்குது. ஓகேவா? ஸோ பின் டிக்கி ஓப்பன் பண்ணி ஹேமர். ஓ தெரியாமல் சத்தம் போட்டேன். இப்போ வரும் இந்த சத்தம் கேட்டே கிராணி வரும். க்ளோஸ் த டோர். கிராணி வாணி கீழே. நான் சொல்லலை, ஏன்னா அந்த டிக்கியை திறக்கும் போது காரில் அது காரான்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த ஓட்டையில் எப்படி சொல்கிறது, ஓட்டைக்காரில் இருந்த பின்னாடி இருந்த அந்த ஓட்டை இருக்குல்ல, அது கீழே கலந்து விழுந்துருச்சு கைஸ். வேறு என்ன பண்ணுறது, அதை காரண்டே சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு லேம்பர்கினியா இல்லாட்டி ஏதாவது நல்ல கார் வச்சுக்கணும், BMW இந்த மாதிரி. இதுக்கு இந்த காருக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர்? ஓகே ஏதாவது ஒரு பேரை வச்சுருவோம். கிராணி கார். ஓகே நல்லாயிருக்கு. கிராணி கார் சூப்பராக இருக்குது. ஓப்பன் த டோர். போகலாமா இல்லை வேணாமா? போயிடுவோம். அந்த கிராணி காரன் நான் சொன்னல நேம், அது நல்லா இல்லைனாப்பா நீங்கள் கமெண்டில் பண்ணிடுங்க. ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பேர், அந்த காருக்கு என்ன பேர் வைக்கலாம் பிடிச்சிருந்தா நான் நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் காருக்கு அதான் பேர், நீங்கள் வைக்கிறது தான் பேர். ஓகே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னப்பா சிக்கிடுச்சு, இன்னும் நார முடியல. என்னது? அதான் நான் பார்த்தேன் இங்கே வந்து நின்று மண்டை ஆட்டும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பண்ணி வச்சுட்டு போயிருக்குன்னு. இப்போது நான் ட்ராப்லாம் போட்டு சத்தங்கிட்டே வரும் பாருங்க. ஓகே க்ளோஸ் த டோர். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சத்துக்குள்ளே தப்பிட்டேன், இல்லைன்னா என்னத்துக்கு அடி விழுந்துருக்கு. நீ என்ன தான் கிருனாலும் தேடி பிடிக்க முடியாதுங்க. ஓகே கிராணி போனி மேலே போ. வச்சிப்போ என்னமோ நாயை தரத்துற மாதிரி இருக்குது. 12 seconds later. ஓகே எப்படி பார்த்தோன்னா அந்த படி இருக்குல்ல, அந்த படியில் அதில் என்ன எப்படி சொல்கிறது, அந்த ராணியோட உடுப்பு. ஓகே அந்த உடுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகும்போது படியில் சத்தம் கேட்கும், போதா இல்லையான்னு. ஓகே கார் கீ எடுத்தாச்சு. பட் காரில் பாய்ச்சலாம் ஒன்றும் இல்லை, நம்ம அதெல்லாம் தேடி எடுக்கணும். இப்போ தான் கார் கீயே எடுத்துருக்கேன். நீ எவ்வளோ இருக்குது நீ எவ்வளோ பொருள் இருக்குது தெரியுமா? ஓகே இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயினா கார் கீ இங்கேயே கிடக்கும். ஓகே அதான் நான் பார்த்தேன், சும்மா போவியா நீ? ஏதாவது பண்ணி வச்சுட்டு தானே போவேன். ட்ராப் வச்சுருக்கு, நான்லாம் விட மாட்டேங்கிறா நீ உன் ட்ராப்புக்கலாம். ஓகே நான் போயிச்சா? போகிறதுக்கு வேறு பயமாகவே இருக்குதுப்பா, நம்மளுக்கு தைரியம் வேறு இல்லை விளையாடுறதுக்கு இந்த கேமு, அதுவும் நைட்டில். சொன்னால் நம்ம மணிக்கு நைட்டில் தான் விளையாடிடுறது. A few moments later. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு வரணும். ரிமோட் கண்ட்ரோல் எதுக்கு தெரியல. இங்கே என்ன டிவியாக இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கேன் டிவி பார்க்குறதுக்கு. ஓகே இதுக்குள்ளால போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. என்ன குணாக்கேவ மாதிரி இருக்குது, போயிட்டே இருக்குது. ஓகே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காக்கா ஃபுட்டு. என்னதுக்கு நானாக திங்க போகிறேன்? ஒருவேளை இதில் காக்கா இருக்குமோ என்னமோ யாருக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் அந்த கேமை ஃபுல்லாக தெரியலை கைஸ், எனக்கு எப்படி விளாடணும்னு தெரியல. ஃபுல்லாக விளையாடியும் பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் யாராவது யூடியூபர் வீடியோ பார்த்து தான் நம்ம ப்ளே பண்ணணும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, என்னத்துக்குன்னு தெரியல, எடுத்துகிட்டு போயிடணும். போகிறதுக்கு முன்னாடி பார்த்து அந்த திறப்பு சத்தங்கிட்டே கிராணி கீழே ஒரு மெகா காணும். ஓகே கார்கி இது கீழே போட்டால் தான் சத்தம் ஃபாஸ்ட்டாக கேட்கும், அப்போ தான் மேலே வரும் கிராணி. சாரி மேலே வரும்னு சொல்கிறேன் பாருங்க, கீழே வரும். அந்த வந்திருக்க பார்த்தியா? அதான் நான் பார்த்தேன், சத்தம் கேட்ட இடத்துக்கு மட்டும்தானே நீ வருவே. அதான் கிராணி. அவ்வளோதான் உன் மூளை, உன்னில் இருக்கான்னு தெரியல அந்த மூளை. நோண்டி தான் பண்ணணும். ஏய் அங்கிட்டு போய் நான் ஏன் வர வச்சேன்னா வந்து ஆக்சுவலாக அது எங்கே போகுதுன்னு வாங்கணும் கைஸ், மேலே போகுதா இல்லாட்டி கீழே வருதா. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இருக்குல்ல ஏற்கனவே இருந்தோம் அந்த ஓட்டைன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறது. ஸோ நம்ம அந்த பக்கம் ஃபஸ்ட்டு போய்க்கலாம், ஏன்னா அந்த பக்கம் போய் கிராணியை இங்கே வர வச்சு
அது எங்கே போகுதுன்னு பார்த்து நம்ம அதுக்கு பின்னாடி போகாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் போக முடியல. அப்பாடா போயிடுச்சு. A few minutes later. ஸோ இப்போ நம்ம மேலே போகலாமா? ஓகே, அது இந்த பக்கம் தானே போனீங்க, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு நான் நினைக்கிறேன் ஒரு டோரை நீங்க அதை திறக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு பண்ணுவான். ஏய் என்னடா நவர முடியல, அதான் நான் பார்த்தேன். நீ எங்கே சும்மா போகிறது? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ராப்பு வச்சிருக்கு. இப்போ வரும் பாருங்க. வந்துருச்சு 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 வந்துருச்சு. உள்ளே போக அப்புறம் போயிடுச்சு. ஓகே, நீ அந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் வருவானு. ஓகே, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் வருவேன். திரும்பி போயிடுச்சு. நான் சொல்லலை. ஓகே, இதே மாதிரி ஹாரர் கேம் போடலாமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ வேணும்னா நெக்ஸ்ட்டாக நான் கமலா கேம் ப்ளே பண்ணி போடுவேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி போயிடுச்சு கைஸ். அப்பாடா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போகலாமா? மறுபடியும் ட்ராப் வச்சுருக்குமோ என்ன தெரியல, பார்க்கணும். மேலே போய் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. எங்கே காணும்? அப்பாடா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோர் தந்து உள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே, பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. நல்லது 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 நல்லது. கிராணி இங்கே வா வா. இங்கே உனக்கு சமைக்கிறதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வச்சுங்க. பெப்பரை போட்டு சமைச்சினா நல்லா இருக்கும். இந்தா வச்சுக்கோ. என்ன கண்ணு தெரியாதா? ஓகே நல்லது. இந்த இருக்கு அந்த பிடிச்சா எங்கேயே போகிறேன் பாருங்க. மணி சத்தம் கட்டி கீழே வரும். நீ என்ன நான் கிடைக்காது கிராணி. அங்கேயே நின்று. ஓகே, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கண் தெரியாது. அதங்காட்டியும் நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். என்னத்தா திரும்பி திரும்பி பார்த்துருக்கேன். ஆனால் உனக்கு கண் தெரியலைல்ல, எப்படி பார்ப்பேன் கிராணி? திரும்பிட்டு போகுது கைஸ். கண்ணை மூடித்தான் போறியா இல்லாட்டி திறந்து வச்சுட்டு தெரியாத மாதிரி போறியா என்னன்னு தான் புரியலை. பார்த்தீங்களா, திறந்து வச்சிருக்கு. இல்லை வச்சுக்கோ. பெப்பர் ஸ்ப்ரே நல்லா இருக்கா? பெப்பர் சூப்பராக இருக்குமே. ஆமாம், எப்படி அடிச்சு? அதான் நான் ஸ்ப்ரே அடிச்சேனே. எப்படி பார்த்து சான்ஸே இல்லை. என்ன பண்ணுறது? அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லாஸ்ட் டேயா? நாள் குடிச்சிட்டிங்களா? போச்சு போ. இதான் கைஸ் கடைசி டே. இதுக்கப்புறம் நம்மளை சங்கு ஊதிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அதே இடத்துல தான் திரும்பியும் இருப்பிட்டுருக்கானுங்க. அதே புக்கு அதே இது. என்ன பண்ணுறது? புதுசாக ஒரு இடத்துல எடுக்கணும்னு நல்லாயிருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம திசை போகணும். ஓகே, கிராணி இங்கே வாணி. எங்கே போனி நீ? வாணி கிராணி. ஆமாம், நான் வந்துடுச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம ஆக்சுவலாக முடிச்சுக்கோங்கன்னா கிராணியில் ஆட்டத்தை முடிச்சு நம்ம ஆட்டத்தை முடிச்சுட்டாங்க. எப்படி துறப்பட்டுக்குன்னா தெரியல. நானாக கை தெரியாமல் போட்டு துறப்பட்டுக்கா தெரியல. என்ன பிளங்க் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேன்னு சொன்னானுங்க. அவன் இன்னும் முடியலையா? இங்கே இருக்கேண்ணா. ஓ, இது கேரேஜில். ஆமாம், அந்த கிராணி கார் இருக்கிற இடம். ஓகே ஓகே ஓகே. ஏய், காருக்குள்ளேயே கிராணி தான் இருக்கா. அப்போ இது கிராணி கார் தான். ஓகே, வாடா. என்ன பண்ண போகுது கிராணி? என்ன பண்ண போகிற? அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கேம் ஓவர். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியலை, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி தைரியம் காட்டினீங்கன்னா நான் ஃபுல்லாக வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.